அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இந்த கேப்சர் பண்ண காட்சிகளுக்கு சொந்தக்காரன் சனிக்கிழமை. இன்றைக்கு ஒரு குறுகிய மட்டும் குட்டி நாள் ஒன்று தான். கண்ணாயிருந்து படுத்ததால அண்ணன் சற்று கண்ணு விழிக்க டைம் ஆகிவிட்டது. இருந்தாலும் காலங்காத்தால் எழும்பி இல்ல காலையில எழும்பி பிரஷ் பண்ணி 2 கிளாஸ் நீர்ப்பாசனத்தை உள்ளார விட்டுட்டு இன்றைய நாளை ஸ்டார்ட் கரேங்க மக்களே. என்ன ஹபீபியை போட்டு நோண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டா, ஹபீபின் இருதய ஆயில் போர்டரை தொட பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால நான் பார்த்து ஊத்திட்டேன். இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எங்க போறேன்னு. ஆனா இப்ப அங்க போகலன்னு சொல்ல மாட்டேன், அங்கதான் போறோம். ஏப்ரல் ஃபூல். தூக்கு என்ன சர்வீஸ் மூலம் சிஸ்டர் பிளஸ் க்ரூ அவங்களோட மாமியார் ரூட்டுக்கு போனாங்க. மம்மி அங்கால கோயிங், சிஸ்டர் பிளஸ் க்ரூ இங்கால கோயிங். நடுவுல நம்ம மட்டும் வீட்டுல குந்திக்கிட்டு குறுக்குறுன்னு என்ன பண்றது? முதல்ல காலை வேலையை கத்தம் பண்ணுவோம். காலை வேலைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு இடிப்பாப்பம். என்னடா இடியாப்பம் இந்த டிசைன்ல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க மம்மி ஒரே தட்டுல ஒரே புளி 4 ஹவுஸ் மேட்ஸ். வீட்டுக்கு யாரும் ஸ்பெஷல் கெஸ்ட் அரைவ் ஆயினா அப்ப மட்டும் ஒவ்வொரு தட்டுக்கு புளி வாப்படி. எப்படி செஞ்சாலும் ஒத்துக்குள்ளார தானே போகுது மக்களே. நேற்றைய தினம் தாறுமாறாக புல்ல பண்ணதால கையில பார்ட்ஸ் கொஞ்சம் கறக்கு பறக்குன்னு சத்தம் கேக்குது. இருந்தாலும் நேத்து புல்ல பண்ணிட்டு இன்னைக்கு படுத்துட்டால் மரானின் மூடுக்கு அவமானம் என்பதால் வேரியஸ் டைம் கேப்ல ஒரு 50 புல்ல பண்ணிட்டேன். இது இரவு நேரத்துல எடுத்த காட்சி. 2 நாளைக்கே கை சும்மா கருன்னு நீக்குது. அதுக்கப்புறம் எங்க பட்டீஸ் 2 பேரும் ஒரு ஐட்டம் கொண்டு வந்தாங்க. புளியங்க உப்பு கொச்சிக்கல பரட்டி. ஓ மை காட், இதை பார்த்தோன்னே அப்படியே வானான்னு சொல்ல பார்த்துட்டும் இருந்தாலும் மொண்டை எடுத்து வாயில போட்டேன். மிச்ச நாளைக்கு பிறகு புளியங்க நடுநாக்கில் பட்டோன்னே கிருகிருன்னு அவி மண்டையெல்லாம் சொல்லிய தொடங்கிது. இன்றைக்கு மட கிளினிக் நாள். 3 சக்கர நண்பர் மூவிங் இல்லாம ஒரு ஓரமா இருப்பதால் ஹபீபி எடுத்துக்கிட்டு ஹொய் ஹொய்னு போயிட்டு ஓபிடியில் ஒரு ஓரமா உட்காண்டினோம். ஓபிடி வாசத்துல ஓரப்புட்டுவத்தில் உட்காண்டிக்க போகல உண்ட கண்ணே. அண்ணன் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க போகல ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன், யக்காரின்னு சொல்லி சிங்கள மொழி பெயர்ப்பில். அதுல வர கேரக்டர் எல்லாம் கிறுக்கி வச்ச மாதிரி ஒரு அருமையான ஓவியம். ஓவியருக்கு என்னிடமிருந்து வாழ்த்துக்கள். வெளியோ மழை பெஞ்சிக்குது. நான் போட்டிக்கிற ட்ரௌசர் கலரை பாருங்க. ஏறி உட்கார்ந்தா காலை கடனை போற வழியில் முடிச்சுக்கிறான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்க சொல்ற வார்த்தை நக்கு. வீட்டுக்கு கிருட்டுன்னு வந்து நொறுக்கு திணிகளுடன் கிருகிருன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த புள்ளைக்கு இதே தான் வேலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மீண்டும் நம்ம பிளான்ட்டுக்கு மேல ஒரு பிரவுன் கலர்ல படலம் வந்துச்சு. அதை பிடிச்சி புஜுக் பண்ணே சரி வரல. உள்ளுக்கே வளராம ஒரு சின்ன மரம் இருந்துச்சு. அதை பிடிச்சி வீசிட்டேன். பெரிய பிளான்ட்டை வெளியே எடுத்து அதுல இருந்து இன்ஃபெக்ட் ஆன 2 இலையும் கட்டிங் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் மக்களே. நம்ம புபு பிரெக்னன்ட் ஆயிட்டு. ஆனா அதுக்கு தகப்பன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதை நான் புபு கிட்ட கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. புபுக்கு வருங்காலத்துல வளகாப்பு, சீமந்தம், மஞ்சள் நீராட்டு விழா இது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் செஞ்சு பார்க்க ஆசையாகி. ஆனா ஒரு இடத்துல நிக்காது. இது அவ்வளவுதான் மக்களே. இன்றைக்கான கதை இத்துடன் ஹோகயா. அண்ணன் நாளைக்கு கிறுக்குன்னு ஆகையா. மறக்காம சர்ப்ரைஸ் கயா.